எல்லாரும் இறங்குங்க இறங்குங்க, கோயில் வந்துச்சு. டிரைவர் எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு வண்டி அந்த சைட்ல பார்க் பண்ணிருங்க. என்ன இங்கே போட்டேன்னா வேற சத்தம் போட போறாங்க. சரிண்ணே சரிண்ணே. எப்ப கோவிந்தா, மொட்டை போடணும்னா முத்திரி கிணறுல போய் குளிச்சுட்டு பிள்ளைக்கு அங்க மொட்டையை போட்டுட்டு தானே கோயிலுக்கு வரணும், எப்படி இல்லையா? ஆமா தலைவரே, அப்படிதான் போவேன்னு நினைக்கேன். எனக்கு சொன்னவர் அப்படிதான் சொன்னாரு. அது எங்க இருக்கு? அதுக்கு போனோன்னா ஒரு கிலோமீட்டர் போல நடக்கணும். நடந்து போய் அங்க முத்திரி கிணறுல குளிச்சுட்டு அங்கே மொட்டையை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ள வரணும். அப்பன்னா நேரம் அங்கேயே போயிருக்கலாம்ல, அப்புறம் என்னத்துக்கு இங்கே இறங்குனீங்க? சரி இருக்கட்டும், பரவாயில்லக்கா, நம்ம நடந்தே போயிடலாம், பக்கத்துல தான் இருக்கோம். ஆமா பத்ராளி, நடந்தே போவோம். நடந்து போறது தான் நல்லா இருக்கும். எல்லாம் உமா பெரிய பொண்ணு எங்க போறீங்க? வந்தது வராதவமா கடதெருவுக்கு ஓடியல் விளையா. சரி அப்ப வாங்க, வாங்க போயிட்டு குளிச்சுட்டு முட்டையை போடணும்னா போட்டு அங்க வருவோம். எல்லாரும் வாங்க போவோம். அட இவங்க எங்க ஓடியாளுவே? சின்ன பிள்ளைலையும் மோசமா இவ்வளவு விளையாட்டு சாமான பறக்க போறாள்வேல அதுக்குள்ள. ஆமா, செல்வனே சேகரனே இவங்க தண்டை பண்ணினால என்ன காணோம்? அவியல்வ கார்ல பக்கத்துல வந்துட்டேன்னாவ. அவியல்வ வந்தப்புறம் போகுமா? ஆமாண்ணே, அதான் சரி. வேற ஐயில விட்டுட்டு போனா நல்லா இருக்காதுல்ல. முத்திரி கிணறுல ஐயிலாம் குளிக்கணும்னு நினைச்சவனா குளிச்சுட்டு வருவாள்ல. வரட்டும். ஆமா. ஏலா உமா, என்னத்தை பறக்கிட்டு அடக்க? என் மொபைலுக்கு 2 கிளிப்பு வாங்கலான்னு பார்த்தேன், அதான் வந்தேன். ஓ, கிளிப்பு வாங்க வந்தியா? வாங்கு வாங்கு. நான் கூட வேற ஏதோ வாங்க வந்தியோன்னு பார்த்தேன். நான் என்ன வாங்க? இது என்னது, டிராகனா? என் மௌனுக்கு பெசாட்டிக்கு வாங்கிடலாமோ? எல்லாம் கோமரி வேலை அங்க என்ன பண்றீரன்றா? அங்க அவ்வளோ உங்களை கூப்பிட்டுட்டு அடக்காவ என்னத்தெல்லாம் பறக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லத்தே, நான் உமாளுக்கு அவள் மோளுக்கு கிளிப்பு வாங்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்தால நான் சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் வாங்கலை. என்னது கிளிப்பு வாங்குறாளா என் மருமவா? எல்லாம் எனக்கு 2 பாரு. கிளிப்பு வாங்கியாவ கிளிப்பு. நான் ஒன்றும் வாங்கல, சும்மா வந்தேன். வாங்க எல்லாம் போலாம். எல்லாம் உமா, உன் மோளுக்கு கிளிப்பு பார்க்கணுன்னா பார்க்கலையா? என்னத்த பாக்குறது, வாங்க போவோம். எல்லாம் வாங்க, மொட்டை அடிக்க போற இடத்துக்கு அங்க என்னமோ முத்திரி கிணறுன்னு இடம் இருக்குல்ல, அங்க போகணுமா? எல்லாரும் வாங்க போவோம். நானும் என் மருமவன் என்னமோ வாங்க போறா போல, நமக்கு நம்ம மோளுக்கு வாங்கி தருவான்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். கடைசியில் ஒன்றும் வாங்கல, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. சரி வாங்கக்க போவோம். ஏலா உமா, பார்த்தா அவ்வளோ ஆசையா வாங்கலையா? என்னத்த வாங்குறது, என்னத்தையாவது வாங்கலான்னு பார்த்தா வந்து நின்றுக்கிட்டு எனக்கும் போடு என் மோளுக்கும் போடுங்கிறது. வேற எங்க வாங்க, என் மோளுக்கு கிளிப்பு வாங்கல, ஒன்றும் வாங்கல. வா பெரிய பொண்ணு போவோம். ஐயோ, உமாலே இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டால. ஒரு பொருள் நமக்குன்னு நிம்மதியா வாங்க முடியாதம்மா. எங்க மாமாலாம் வந்தாங்களா? ஆளை காணோம். அவங்க நான் அந்த பக்கம் நம்ம காரை பார்க் பண்ண போனாங்க, நீ கவனிக்கலையா? அப்படியா? நான் கவனிக்கலையே. அதுல தானே சதீஷ் எங்க அப்பா எல்லாம் இருந்தாவ. ஆமா, நம்ம கூட வந்து சந்தியாலங்க. ஐயோ ஆமா, அவளங்க அங்க இருக்காளா அந்த கூட்டத்துக்குள்ள? ஐயோ அங்கேயும் இல்ல. எப்ப சின்ன பொண்ணு, அவளை நம்ம வேன்லயே விட்டுட்டு வந்துட்டோம்னு நினைக்கேன். அட ஆமா, அவ அங்க தூங்கிட்டு நடந்தாளா? மறந்தே போயிட்டோம் போறா இறங்கும் போது அவளை. இப்ப வாங்க போய் சீக்கிரம் போய் அவளை கூட்டிட்டு வருவோம். இரு, எங்க அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். ஐயா ஆமா, சொல்லாம கொள்ளாம போனா வேற மறுபடியும் அதுக்கும் சத்தம் போடுவாவ. அம்மா சந்தியால அங்க வேன்ல விட்டுட்டு வந்துட்டோம், போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறோம். என்னது, வேன்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா சந்தியாவ? ஆமாம்மா. என்னெல்லாம் சொல்றீங்க? தூங்கிட்டு அடக்காவ? ஆமாம்மா, சந்தியா தூங்கிட்டு அடந்தா, வரும்போது எழுப்ப மறந்து வந்துட்டோம். சரி எந்திரிச்சு வந்துருவான்னு நினைச்சிட்டு கடைசியில பார்த்தா என்ன தூங்கிட்டு அடக்கா போல இருக்கு. இருமா நாங்க கூட்டிட்டு ஓடி வந்துடுறோம். ஏமா நீங்க தனியா போவாண்டா, இருங்க, நான் டிரைவருக்கு போன் அடிக்கேன். இல்ல வேண்டானே, எங்களுக்கு இந்த வண்டியை விட்ட இடம் தெரியும். அதில் போயிட்டு நாங்கள் கூட்டிட்டு ஓடி வந்துடுறோம். வண்டி அந்த பக்கம் தான் போச்சு. ஆமாம்மா, நாங்க சந்தியால கூட்டிட்டு ஓடி வந்துடுறோம். இருங்க, எல்லாம் பார்த்து பத்திரம். தெரியுமா நல்ல இடம்? தெரியும் தெரியுமா. எதை வாங்க போவோம். என்ன பிள்ளைகள் வேலை தெரியல, எந்த இடத்துக்கு போனாலும் இதுவளால ஒவ்வொருத்தரம் தான். இவனுள்ள வீட்டிலே கிடங்கணும் போட்டுட்டு வந்திருக்கணும். இவனுள்ள கூப்பிட்டு வந்தது தப்பா போச்சு. சரி விடு விடு லட்சுமி, இந்த தெரு முனையில தான் வண்டியை நிப்பாட்டி இருப்பானுங்க, கூப்பிட்டு வந்துருவாளுவ. விடு விடு. பாத்தீங்களா குட்டீஸ், நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். என்னன்னே எல்லாரும் நமக்கு முன்னாடி வந்தாவ, ஆனா அங்க ஒருத்தரையும் ஆளை காணோம். கோயிலுக்குள்ள போயிட்டாவளோ நம்ம வரதுக்குள்ள? இல்லப்பா, ஒருவேளை மொட்டை அடிக்கிறதுக்கு போயிருப்பாவன்னு நினைக்கேன். அந்த முத்திரி கிணத்துக்கு வாரியில, அப்ப நேரம் அங்க போயிருவோம். இல்லன்னே, நம்ம கோயிலுக்கு பின்புறமா வந்துட்டோம்னு நினைக்கேன். ஐயா அப்படியா சொல்ற? அட ஆமா, கோபுரம் அந்த பக்கம் இருக்கோ, நம்ம இந்த பக்கம் வந்துட்டோமா? மேப்பை பார்த்து வந்தா இப்படிதான் மாறி வழி மாறி நம்ம கோயிலுக்கு பின்பக்கமா வந்துட்டோம் போல இருக்கு. சரி, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியுது. சரி, அப்ப அவையெல்லாம் எங்கன்னு போன் பண்ணி கேப்போமா? ஆமாப்பா, ஒரு 2 போன பண்ணி கேளுங்க. முத்திரி கணத்துக்கு போயிட்டா நம்ம நேரம் அங்க போயிடலாம்ல. ஆமா, அப்படின்னா அவிய அங்க போயிட்டா நம்ம கார்லயே போயிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் தூரம் நடக்கணும் பாவல்ல. நம்ம நேரா கார்ல போயிட்டு அங்கனே போய் இறங்கி அல்லே முடிச்சுட்டு வந்துடலாம்ல. ஆமாப்பா, போன பண்ணி கேளுங்க. செல்வா, நீ போன் பண்ணா? என் போனு நான் வண்டியில போட்டேன். இரு போன் அடிக்கேன்.
எங்கன வந்துகிட்டு இருக்கவனு போன பண்ணி கேப்பம்மா. அட செல்வமே அதுக்குள்ள போன் அடிச்சிட்டான். இரு என்னன்னு எங்க இருக்கவன்னு கேப்போம். சீக்கிரம் கேளுங்க கேளுங்க, எங்க இருக்கவன்னு. எவ்வளவு நேரமா இப்படி வெயிலுக்குள்ளே நின்றுட்டு இருக்குது. சீக்கிரமா பிள்ளைக்கு மொட்டை அடிச்சிட்டோன்னா நம்ம கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிடலாம்ல. சொல்லுங்கப்பா எங்க இருக்கீங்க? எவ்வளவு நேரமா நாங்க உங்களுக்காண்டி கோயிலுக்கு வெளியே காத்திருக்கோம். சீக்கிரம் வாங்கப்பா, எவ்வளவு நேரம் ஆகுது? ஐயோ தலைவரே, நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு பேக் சைடுல இருக்கோம், பாத்துக்கிடுங்க. நீங்க என்ட்ரன்ஸ்ல இருக்கீங்களோ? ஆமா, நாங்க முன்னாடி பக்கம் நிக்க, நீங்க போய் பின்னாடியே நிக்கியே. ஆமா தலைவரே, அப்ப நாங்க அங்க வரட்டுமா? நீங்க நேரா முத்திரை கிணறுக்கு நடைய போடுங்க, நாங்களும் அப்படியே நடந்து வாரோம். அங்க போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கு மொட்டையை போட்டுட்டு பிள்ளைக்கு மொட்டையை போட்டு துணியை மாத்திட்டு அப்புறம் கோயிலுக்கு வருவோம். சரி தலைவரே. சரி, அப்ப நான் வைக்க. நீங்களும் அங்க வந்துருங்க, நாங்களும் அங்க வந்துடுறோம். சரிப்பா, சரி அப்போ வைக்க. என்னாச்சு தலைவரே, வந்துட்டவளாமா? ஆமாப்பா, அவியலும் வந்துட்டாவெல்லாம் வந்து அங்கே பின்னாடி பக்கமாக வந்துட்டாவோ போல இருக்கு அந்த வாசலுக்கு. அதனால நேராக முத்திரை கிணறுக்கு வந்துருங்க, அங்கே போயிட்டு உன் பிள்ளைக்கு மொட்டையை போட்டு வந்துருவோன்னு இருக்கேன். சரிதானே? ஆமா சரிதான் தலைவரே. ஐயா, இந்த பிள்ளைய கூப்பிட போறேன்னு சொன்னவள போனவள என்ன காணுமே. கொஞ்சம் இருக்கீல, நான் போய் கூட்டோடி வந்துடுறேன். போன பண்ணி பாருங்கக்கா. இந்த பிள்ளைகளோட எனக்கு பெரிய ரோதனையா போச்சு. இருங்க போன் அடிச்சு பாக்கேன். இருங்க கையில நான் போய் கூட்டிட்டு வரேன். தம்பி, அவளுக்கு போன் அடிச்சு பாக்கேன். சேர்ந்து தானே இருக்காளுவ, வந்துருவாளுவ. இந்த பக்கத்துல தானே வண்டியை நிப்பாட்டி இருப்பாவ. குந்தாணி எப்படி கடந்து கவலையே இல்லாம தூங்குறான்னு பாரு. இவ சந்தியா நாய எந்திரிப்ப. என்ன மேடத்துக்கு நல்ல தூக்கமா? என்னப்ப இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சோ? என்னது இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சோவா? நாங்கள் இறங்கி பாதி தூரம் போயிட்டு திரும்பி வரோம் உன்னைய கூப்பிட. ஒழுங்கு மரியாதையே எந்திரிச்சு வாபத்திக்கிறோம். அங்கே எல்லாரும் உன்னைய தேடிக்கிட்டு இருக்காவ. இவ என்னப்பா சொல்றியே? அப்ப என்னைய விட்டுட்டா போனியே? சரி சரி, அதான் நாங்க வந்துட்டோம்ல உன்னை கூப்பிடுறதுக்கு. வா வா போவோம் சீக்கிரம். அங்க அம்மா தேடிட்டு இருப்பா. இந்தா போன் அடிச்சுட்டு அதுக்குள்ள அம்மா மூக்கு வேத்துட்டு. சொல்லுமா, எங்களா இருக்கிய? அவளை பாத்துட்டீங்களா? எழுப்பி சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அந்தா முழிச்சிட்டாமா, இந்தா கூட்டிட்டு வரோம். இப்ப நாய சீக்கிரம் எந்திரி, வா போலாம். என்னைய தேடாம விட்டுட்டு போயிருக்கியே என்னவே? எப்ப நாய நீ தூங்குனதே எங்களுக்கு மறந்து போச்சுப்ப. பாட்டு போட்டு விட்டதை ஆடிக்கிட்டு நாங்க எல்லாம் இங்க ஃப்ரண்ட்ல கிடந்தோம். அதனால இறங்குற இடம் வந்ததை அப்படியே இறங்கிட்டோம். நீ இறங்கி வருவேன்னு நினைச்சிட்டு கடைசியில நாங்க அங்க போயிட்டு தான் பாக்குறோம், உன்னைய காணோம். நீ அப்ப தூங்கிட்டு அடப்ப போலன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னைய தேடி வந்திருக்கு. சரி வா போவோம், அங்க எல்லாம் தேடிட்டு அடக்காவ. ஆமா சந்தியா, வா போலாம். இந்த வார இரு. இப்ப வாங்க நம்ம போவோம். இனிமே வந்தா வரலன்னா கிடக்கா. சீக்கிரம் வா சந்தியா. இவ யாரெல்லாம் கவனிச்சிய? மேல மாமரத்துல எவ்வளவு மாம்பழம் கிடக்குன்னு பாரு. எங்க எங்க? அட ஆமா, நல்லா கொத்து கொத்தா கவனிச்சு கிடக்க. என்னத்த பாக்காளவு எல்லாரும்? ஏகப்பட்ட மாம்பழம் கிடக்கு. நம்ம வந்து அப்புறம் பறிப்போம். என்ன அவ்வளோத்தையும் பறிச்சு போட்டு வேன்ல போட்டு கொண்டு போயிருவோம் வீட்டுக்கு. இன்னைக்கு அப்ப நமக்கு நல்லா வியாட்ட தானே சொல்லு. ஆமா பே, சதீஷ்லாம் வரட்டும். அவனை வேனுக்கு மேல ஏத்தி விட்டுறலாம். நல்லா குரங்கு குட்டிக்கிறாங்க, நல்லா கடகடன்னு ஏறி அவளத்தையும் பறிச்சு போடுவான். அவளத்தையும் வேனுக்குள்ள அள்ளி போட்டு கொண்டு போயிருவோம். ஆமா பே பூமாரி, அப்புறமா வருவோம். என்ன எப்படி வேனுக்கு தானே வந்தாக்கணும், எதுனாலும் எடுக்கணும்னா. இப்ப எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்கு கூப்பிட்டுட்டு அடக்காவ. அதனால சீக்கிரம் வாங்க, நம்ம இப்ப போயிருவோம். அப்புறம் வந்து சதீஷோட வந்து அவளை பழத்தையும் பறிச்சிருவோம். எப்ப மரத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட செருப்படி வாங்கிறாதீங்க பே, தேவையில்லாம. வந்த இடத்துல சும்மா இருங்க பே. அட இவா ஒருத்தி எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி அவசகுணமா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அடப்பா. அது பாட்டுக்கு தெருவில் நிக்கிற மரம் தான் இது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எப்படி பெருசு பெருசா காய்ச்சி கிடக்கு. இன்னைக்கு பறிக்கிறது கன்ஃபார்ம். இப்ப டைம் ஆயிட்டு, அம்மா வேற கத்திட்டு அடப்பா. சீக்கிரம் வாங்க போவோம் இப்போ. ஆமா எல்லாம் ஓடியங்க ஓடியங்க. எங்க அம்மா டென்ஷன் ஆனா பத்திரகாளியா மாறிடுவா. பத்திராளி வாங்க வாங்க. இந்த கோமரிகளுக்கு தனியா என்ன அப்படி என்ன போக்குங்க? அட மாமியாரே, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சின்ன பிள்ளைல, இந்த காலத்து பிள்ளைல எங்க வேணாலும் எந்த ஜில்லாக்கு வேணாலும் தனியா போயிட்டு வரோம். என்ன இது என்ன பெரிய இதுவா? இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு போயிட்டு வரையா தெரியாது, வந்துருவாளுவ. இருங்க, சும்மா டென்ஷன்ல இருக்கையில கூட கொஞ்சம் ஏத்தி முடியாது. எம்மா சந்தியால கூட்டிட்டு வந்துட்டான். ஏலா எல்லாரும் வரும்போது உனக்கு மட்டும் வண்டியில இறங்க மணலாம தூங்கிட்டா இருந்தா? கவனிக்கல பாட்டி. என்ன பிள்ளைல போங்க நீங்க. இதுக்கு தான் இவளோட வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கணுங்கிறது. சரி சரி லட்சுமி வா, இனிமே போவோம். எல்லாம் இனிமே கூட சேர்ந்து வாங்க, எங்கேயும் தனியா போவாதீங்க சொல்லிட்டேன். சரிம்மா. வாங்க போவோம் அவ்வளோரம். சின்னத்துல எந்த வழியா தானே போனோம்? எனக்கும் கொஞ்சம் மறந்தாப்புல தான் இருக்கு. நானும் இங்க அடிக்கடி வந்தது இல்லல்ல, முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன். அதனால எனக்கும் கொஞ்சம் மறந்தாப்புல தான் இருக்கு. யாராவது கேட்போமா? இந்த வழிதான் அந்த வழிதான், அந்த தான் எல்லாரும் போறாங்க. ஆமா போவோம், எனக்கும் இந்த வழி மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. வாராவளா? வரட்டும் வரட்டும். ஏது அரணி, உங்க அம்மா கூட வாரியா? உமா உன்னைய கூப்பிட்டு வருவா. இம்ரன், நீ உங்க அம்மா கூட வாரியா? சரியா போச்சு போ. சரி சரி வாங்கினே, நம்ம நடந்துகிட்டே இருப்போம். ஆமா இது என்ன இடம்? அன்பு வனம்னு போட்டிருக்கு.
பால பிரஜாபதி அடிகளார் பவள விழா அரங்கம் அன்பு வனம் என்னன்னு தெரியலையே. இல்லை சரி சரி என்னன்னு படி. எதுப்பா மேல இருக்கறியா? இந்தா இப்ப படிக்கும் பாருங்க. ஒன்றுக்கு மழையே வேண்டாம் முகபரநாதனானே என்று மலையின் மீது லோற்றிய தீபம் போலே கன்றுக்கு பாலு போலும். என்ன வாய் இப்படி கொளறுது? தமிழே இவ்வளவு தகராறா இருக்க. அப்பாட்ட அடி வாங்க போறேன் இன்னைக்கு நானு. இல்ல படிக்க பைய தானே நீ ஒழுங்கா படி. இந்த படிங்கப்பா. கண்ணுக்கு புருவம் போலும் என்றுக்கு மக்கா உங்களிடம் இருந்து உருந்தராசு வாழ்வேன். காசு கட்டி உன்னை என்னத்துக்கு படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? தமிழே இந்த லட்சணத்துல படிக்காமே. ஏப்பா கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குல்லப்பா, அதனால வாசிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா. பாவ சரி சொன்னா உங்க அப்பாட்ட திட்டு வாங்குறாரு. உன்னைய படிக்க வைக்கிறதுக்கு கழுத மேய்க்க அனுப்பலாம்ல. ஏப்பா உங்களுக்கு வாசிக்க தெரியாம என்னைய வாசிக்க சொல்றீங்க? ஏல எனக்கு எல்லாம் வாசிக்க தெரியும் தமிழ் எல்லாம். நீ என்ன லட்சணத்துல படிக்கிறதா உன்னைய படிக்க சொன்னேன். ஆமா அதுக்கு அர்த்தம் என்ன? அதெல்லாம் தெரியாது. அதை எழுதுனவர்கிட்ட போய் கேளுங்க. நான் முன்னாடி போறேன். இளையிலே நில்லு. உன்னைய படிக்க வச்சதுக்கு உன்னைய கழுத வைக்க அனுப்பியிருக்கலாம்ல. கூமுட்ட பையல. சரி சரி விடு, இந்த காலத்து பிள்ளைகளும் படிப்பெல்லாம் அப்படிதான் இருக்கு. வா வா போவோம். தமிழே இந்த லட்சணத்துல படிச்சானா இவன் என்ன உருப்படுவான்? அதெல்லாம் உன் மோவே நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆவான் பேரு. கிழிப்பான். கழுத மேய்க்க தான் போவான் பாருங்க. இல்லையே கொஞ்சம் நில்லுங்க, இதுல டவலை வாங்கிட்டு போயிருவோம். வேற குளிச்சுட்டு தலை தோத்த துண்டு இல்லாம இருக்கும். நாங்கன்னா துண்டு வாங்கிட்டு போயிடலாம். பத்திராளி நீ டவல் எடுத்துட்டு வந்தியா? இல்லையங்க, இதுல பிள்ளைக்கு துணி வேற நகை இதுதானங்க இருக்கு. சரி அப்ப இதுல ஒரு டவலை வாங்கிட்டு போயிருவோம். சரிங்க. பாரு தண்டை பணியெல்லாம் அங்கனதான் டவல் வாங்கிட்டு நிக்கான். ஓ டவல் எல்லாம் வாங்கணுமா குளிக்கையிலுக்கு? லட்சுமி ஒரு 100 ரூபா வச்சிருக்க? ஏன் காசு இல்லாமையா வந்தியே? இருக்கு இருக்கு. விடு விடு. என்ன தண்டை பண்ணி காசு எதுவும் வேணுமா? இல்ல தலைவரே இருக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு டவல் கொடுத்துருங்க. என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டாவ? குளிக்கிறதுக்கு டவல் வாங்குறவங்க. சரி சரி. நமக்கு எல்லாம் நீ கம்பு பையில எடுத்து வச்சிட்டல? எல்லாம் இருக்குங்க, அதுல பத்திரமா வச்சுக்கிடுங்க. சரி. எல்லாம் வாங்க, நம்ம போயிட்டு இருப்போம். இவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருந்தனா வேன்லயே வந்திருக்கலாமே. நடந்து போறதுதான்ல நல்லது. போங்க போங்க. போறதுக்கு முன்னாடியா மாமியார் வருதான்னு யாராவது திரும்பி பாருங்க. இல்ல வருதா இல்ல எந்த அளவு ஒளிஞ்சு போச்சான்னு. ரெண்டா மெதுவா நடந்து வருதுவே. இதுவளுக்கு ஒரு கேடு வர மாட்டேங்குது. வயசான காலத்துல ஒரு இடத்துல ஒழுங்கா கிடக்க வேண்டியது தானே. இல்ல வயசான காலத்துல கோயிலுக்கு போக ஆசைப்படுவோம், போயிட்டு போட்டு விடலாம். எதுக்கு இது கிடத்திட்டு கிடக்கா? நீ வேற வயிற்றுல கலப்பாத இழிச்ச வச்சு சும்மா இரு. இப்ப சந்தி அதினது கோயிலா தெரியலையவே. ஐயா கோயில் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதில் அருங்காட்சியம்னு போட்டிருக்கு. அருங்காட்சியம்னா ஏதாவது திங்ஸ் வச்சிருப்பாங்களோ? யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியலன்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். நீ என்கிட்ட கேட்க இருக்கி. சரி என்னமோ இருந்துட்டு போட்டு வாங்க போவோம். ஆமா வாங்கப்ப போவோம். எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டு இருக்காவ. நீங்களும் என்னன்னா அங்க இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாமான்னு பார்த்தேன். சரி வாங்க போவோம். போற வர்ற வழியெல்லாம் பராக்க பார்த்துட்டு வராம ஒழுங்கா எல்லாரும் கூடயும் சேர்ந்து போவோம் வாங்க. வேற நம்மளை விட்டுட்டு போயிருவாவ. நமக்கு பின்னாடி தான் அந்த 2 பாட்டியும் வராவ. அதனால எப்படியே நம்மளை விட்டுட்டு போக மாட்டாவ. தலைவரே இதுதான் அந்த கிணறு. இதுலதான் தண்ணியை இறைச்சி குளிக்கணும். நல்ல வெயிலா உள்ள இருக்கு. எவ்வளவு வெயிலா இருந்தாலும் தண்ணி குளிராதான் தலைவரே இருக்கும். அதனால மொட்டையை அடிச்சிட்டு வந்து இதுல குளிச்சாத்தி கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தலைவரே, அப்ப மொட்டை அடிக்க வரதுக்கு வாங்கில. எங்கப்பா? இந்த அந்த பக்கம் தான் போட்டிருக்கு, வாங்க. சரி வா. திரளி நீயும் கூட வா. சரிங்க. அம்மா வெயில், நம்ம இங்கன வெயில்ல நிற்க முடியாதம்மா. நம்ம நனலுக்கு ஓடிடுவோம். லட்சுமி பிள்ளைகளை பார்த்துக்க. நான் அந்த மொட்டை அடிக்க இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு. சரிக்க. நீ வாரதா இருந்தா நான் பெரிய பொண்ணு உமா எவட்டையாவது சொல்லிட்டு வா. சரி போங்க, நான் தான் வாரேன். சரில எல்லாம் சரசப்ப வாரியா? வாங்கக்கா போவோம். எப்ப யாரெல்லாம் குளிக்கல ஓடியாங்க. தண்ணி இறைச்சி குளிக்கலாம். தண்ணி நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கும். வெயிலா இருந்ததும் சூடா இருக்கும்னு நினைச்சுக்கிடாதீங்க. இந்த கணத்துக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு. அப்படியாண்ணே ஜில்லுன்னா இருக்கும்? ஆமாப்பா, எப்பயுமே இந்த கணத்து தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும். வெயிலா இருக்கு நல்லா தண்ணி சூடா இருக்கும்லாம் நினைக்காதீங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கும். எப்போ எடுத்தாலும் இந்த தண்ணி இந்த கணத்துல. அப்ப பரவாயில்லையே, நான் கூட குளிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சேன். இல்லை குளிச்சா அவ்வளவு நல்லதுலே. வா குளிப்போம். கோயிலுக்குள்ள போகும்போது சட்டை இல்லாம தான் போனோம் தெரியுங்களா? துணிமணிலாம் வாங்கிட்டேன். அப்ப வா வந்து குளி. நீ வேண்டாம் சிம்ரன், நீ குளிக்காண்டா. நீ எக்ஸ்ட்ரா துணி எடுத்துட்டு வரல. அப்பா அதுல வேட்டி சட்டெல்லாம் வாங்கினேன். அதனால அப்பா மட்டும் குளிக்க என்ன. போ நீ போய் அம்மா கிட்ட நனல்ல போய் நில்லு. ஓடு.
ஓடு ஓடு. எப்பா கோவிந்தா, போதும் போதும், பிள்ளை அழுதுகிட்டே இருக்கோம்ல, தண்ணி ரொம்ப ஊத்தாத. காலையிலே குளிச்சாத்தி தானே கூட்டு வந்திருப்பியே, கொஞ்சம் அந்த முடியெல்லாம் போற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். போதுமா தலைவர் எப்ப தண்ணி? ஆமா ஆமா, போதும் போதும். ஆமா இழுச்சு வச்சு அந்த பையில தூக்கு அழுதுகிட்டே இருக்காம்ல, அவனை துணியை கலத்திட்டு நல்லா தொடச்சி எடுத்து அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்து. சரிக்கா. அட இது என்ன இடம்? எல்லாம் உமா கொஞ்சம் இங்க ஓடியா, இங்க ஓடியா. என்னெல்லாம் பெரிய பொண்ணு, என்னாச்சு என்னாச்சு? இங்க பாரு, சோறு போடுற இடம். அட சுவாத்துக்கு செத்தவளா, நான் கூட என்னமோ எதன்னு பயந்தடிச்சு ஓடி இருந்தேன். ஆமா சரசு, நான் கூட வந்த இடத்துல எதுவும் ஆகி போச்சு நினைச்சு பயந்து போயிட்டேன். இவ்வளவு என்னன்னா சுவாறு பொடி இடத்துக்கு இப்படி ஆளா பறந்துட்டு நடந்திருக்காளுவ. எக்க இனிமே நம்ம எப்ப சமைச்சு எப்ப சாப்பிடுறது? அங்க சாப்பாடு போடுறாவ, வெயிட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா போடுவாவன்னு நினைக்க, எல்லாம் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவ. நம்மளும் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா கண்டிப்பா சோறு கிடைக்கும், சாப்பிட்டுட்டு வந்துடலாம். போவுமா? ஆமால பெரிய பொண்ணு, வா நம்மளும் போய் சீக்கிரம் போய் இடத்த பிடிப்போம். இடத்த பிடிச்சு உட்கார்ந்தாதான் சீக்கிரம் சாப்பாடு வரும். ஏன்னா என்ன சாமி கும்பிட கோயிலுக்குள்ள போகல, சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு எதுனாலும் பார்த்துக்கிடலாம். இப்போ என்ன உங்க வயிற்றுல என்ன குறையா இருக்கு? வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்து தான் வந்திருப்பீங்க. எக்க என்னதான் வீட்டில் சாப்பிட்டு இருந்தாலும் கோயில் சாப்பாடு மாதிரி வருமா? அதுவும் லெச்சு ஐயா கோயிலில் உம்பாஞ்சோறு அண்ணன்னு சொல்லி தருவாவே, அது என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? ஆமா, அதை நாங்கள் தின்னதே இல்லைல்ல. ரொம்ப மினுக்காதீங்களா? வாங்க, அங்கே இழுச்சு வச்சு மூணுக்கு மொட்டை அடிச்சாச்சு. நான் குளிச்சுக்கிட்டு இருக்காவே, அடுத்து நான் கோயிலுக்கு கூட்டு போவாவே. நம்மளும் சேர்ந்து வந்தோன்னா சேர்ந்து அது போய் போனோம். சும்மா அங்கங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வாங்களா போவோம். எக்க இப்போதாக்க குளிக்காவ நேரம் ஆகும், கொஞ்சம் பொறுங்க. அக்கம் பக்கம்லாம் சுற்றி பாருங்க, இடம் எவ்வளோ அழகா இருக்கு. வீட்டுக்கு வீடு பாருங்க, தென்னை மரம், மாமரம், பலாமரம்னு எல்லாம் இருக்கு. ஆமா, இப்படி அவளத்தையும் பார்க்கும்போது நம்ம ஊர்ல சுடுகாடு தான். எப்பப்பா என்ன வெயில், இங்கே தான் கொஞ்சம் நனலா இருக்கு. எப்போ சோனி எல்லாரும் இங்கே ஓடியாங்க. இப்ப வழி விடுங்க, வெயில் அடிச்சு கொளுத்துது. எம்மா அங்கனதான் கொஞ்சம் நனல் இருக்குப்பா. ஆமா, இது என்னது? இதுவும் கோயில் தானா? அம்மா கோயில் மாதிரி தான் தெரியுது, சாமி தானே. இதுவும் ஐயா சாமி தான் போல இருக்கு. ஆமா, எத்தனை ஐயா கோயில், எல்லா இடமும் ஐயா கோயிலா இருந்தா எந்த சாமியை தான் கும்பிடுறது? இப்ப சாமியை பத்தி சும்மா எதுவும் பேசாத, சாமி அப்புறம் உன் கண்ணை குத்திரும் பத்துக்க. ஐயே, நான் ஒண்ணுமே சொல்லலையே. அங்க பாரேன், கண்ணாடியை தான் சாமியா வச்சிருக்காங்க. ஆமா, அங்க உள்ளேயும் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கேன். நானும் ஒரு தடவை வந்திருக்கேன், அப்ப பாத்திருக்கேன். அம்மா பச்சோனி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாம் கண்ணாடியை தான் சாமியா நினைச்சு கும்பிடுவாங்களாம். கண்ணாடிக்கு பின்னாடி விளக்க தான் பத்தி வச்சிருப்பாங்களாம். அந்த விளக்குல தெரியும்ல ஒளி வெளிச்சம், அந்த ஒளியை தான் சாமியா நினைச்சு கும்பிடுறாங்க. எங்க தாத்தா தான் எனக்கு சொன்னாங்க. ஓஹோ, அப்படியா கதை? அம்மா பூ மாதிரி சொல்றது சரிதான், எங்க அப்பாவும் எனக்கு சொல்லியிருக்காவ, நான் தான் மறந்துட்டேன். இது மாதிரி தான் ஏதோ சொன்னாவ, இன்னும் என்னென்னமோ சொன்னாவ, நான் மறந்துட்டேன். நீ எல்லாத்தையும் மறந்துரு. இந்த பரிச்சை பேப்பர்ல படிச்சுட்டு எல்லாத்தையும் வாந்தி எடுத்து வைக்கும்போது மறந்துடுவேன்னு சொல்லுவியே, அந்த மாதிரி அவளத்தையும் மறந்துட்டு திரி பைத்தியம். ஹலோ गाइस, என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா? வாள சதீஷ், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்க மட்டும் தான் நனல் இருக்கு, அதனால தான் நான் இங்க ஓடி வந்தேன். என்ன துரை இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாரு? அதெல்லாம் அப்படித்தான். இல்ல சதீஷ், வரும்போது என்னமா அப்பா உன்னை திட்டிக்கிட்டே வந்த மாதிரி இருந்தது. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு பதிலா 4 கழுதையை வாங்கி விட்டு மேய்க்க வைக்கலான்னு. எதுக்கு? எடி சுவாடா புட்டி பூ மாதிரி வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும்னா என் விஷயத்துல தலையிடக்கூடாது சொல்லிட்டேன் அம்மா. ஏதோ படிக்க சொல்லி ஒழுங்கா படிக்காத மாதிரி இல்ல தெரிஞ்சிச்சு, அதுக்கு தானே அப்பா சத்தம் போட்டாங்க. பூமாரி, ஒழுங்கா வாயை மூடிட்டு இருந்துரு, இல்லனா அந்த கணத்துக்குள்ள தூக்கி போட்டுறேன் பாத்துக்க. இங்க வந்ததே தப்பா போச்சு. நான் வெயில்ல நின்னு காஞ்சாலும் காஞ்சிக்கிடுறேன், எனக்கு நனலே வேண்டாம். இல்ல இல்ல சதீஷ், கொஞ்சம் நில்லு. போயிட்டேனா இருக்கே, அந்த வியானு பக்கத்துல மாங்காய் நிறைய அடக்கு பறிச்சு போட்டு கொண்டு போனோம், வாழைன்னு சொல்லணும்னு பார்த்தேன், அதுக்குள்ள போயிட்டான். சரி விடு, எப்படியோ கோயிலுக்கு போயிட்டு நம்ம சமைக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது ரெடி பண்ணுவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். அம்மா சதீஷுக்கு என்ன கோபம் வருதம்மா, அவன் அப்படிதான் மினுக்குவான் சந்தியா. ஆமா பூமாரி, அங்க என்ன உன் தலைக்கு மேல ஏதோ ஒரு நோட்டீஸ் மாதிரி தெரியுது, அது என்ன? எது இதுவா? ஆமா, அது என்னன்னு பாரு. ஐயோ, எனக்கு சரியா கண்ணு தெரிய மாட்டேங்க. இவ தள்ளு வச்சு ஓடப்பட்டி நான் பாக்கேன். ஆமா, இவ சோடாப்பட்டி இல்ல, இவளுக்கு நல்ல கண்ணு, இவளுக்கே நுள்ள கண்ணு, இவ அவளை சொல்றா. இந்த முத்திரி கணத்தை பத்தி தான் போட்டிருக்குன்னு நினைக்கேன். ஆமா, ஐயாவின் காலத்து பக்தர்கள் பெருந்திரளாய் வந்து வணங்கி நலம் பெற்றனர். பொறுக்காத ஆதிக்க சாதியினர் பக்தர்கள் குளித்து குடித்து வணங்கும் முத்திரி கிணற்றில் கொடிய விஷமிட்டனர். ஐயாவிடம் செய்தி சொல்லப்பட்டது. ஐயமின்றி பயமின்றி நம்பிக்கையுடன் அனைவரும் குளித்து குடிக்கவும் சொன்னார்.
பக்தர்கள் பலர் குளித்து பதம் குடித்து வலம் வந்தனர். சிலர் மயங்கி விழுந்து விட்டனர். செய்தி ஐயாவிடம் சொல்லப்பட்டது. நம்பி ஒரு புத்தியாக குடித்தவர்களுக்கு விஷம் செயலற்று பலன்மிக்க பதமாக நலம் செய்தது. இரு புத்தியாய் ஐயமுடன் குடித்தவரே மயங்கி கிடந்தனர். ஒரே புத்தியாக முழு நம்பிக்கை கொண்ட மக்கள் பதம் கோதி மயங்கிய மக்கள் முகத்தில் தெளியுங்கள், உங்கள் நம்பிக்கை அவர்களை எழச் செய்துவிடும் என பணித்தார். மயக்கம் தெளிந்து அவர்களும் எழுந்தனர். அம்மா, ஐயா கோயிலில் இப்படி தான் பதம் அடிப்பாங்க. கொஞ்சம் நாம கட்டி தண்ணியில் போட்டு பதம் அடித்து அந்த தண்ணி கொஞ்சம் குடிக்க தருவாங்க. அதுதானோ? ஆமாம், அது மாதிரி தான் போல இருக்கு. இந்த கணத்தை அந்த மாதிரி முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சாதியினரும் யூஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போது அந்த உயர் சாதியினர் வந்து பிரச்சனை பண்ணதுனால ஐயாவிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஐயா அப்படி பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் இந்த கிணறு அவ்வளோ ஸ்பெஷல். அதை தான் இங்கே போட்டிருக்கு. சோனி, இதை சதீஷை கூப்பிட்டு படிக்க சொல்லுவோம்மா. எப்படி படிக்கான்னு பார்ப்போம்மா. அவனை தான் வெறுப்பேத்தி ஓட விட்டுட்டியே. இனிமே எங்க அவன் வருவான்? கூப்பிட்டாலும் வரான்டான். நீ கூப்பிடுவே சோனி, வருவான். அவன்கிட்ட இதை படிக்க சொல்லுவோம், எப்படி படிக்கான்னு பார்ப்போம். எப்போ பூமாரி ரொம்ப பண்ணாத. அவன் என்ன தமிழ் படிக்க தெரியாதவனா? சரி விடு, அவன்கிட்ட அந்த மாம்பழம் பறிக்கிறதுக்கு கேட்கணும்ல, அதுக்காவது அவனை கூப்பிடு. அதுக்கு வேணா கூப்பிடுறேன். இல்ல சதீஷ், இங்க வாயா. எதுக்கு வாழ சொல்றேன்? என்ன எதுக்கு கூப்பிட்டியே? அது ஒன்றும் இல்லை சதீஷ், நாங்கள் வந்து வியான் ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வியானுக்கு மேலே ஒரு பக்கத்தில் ஒரு மாமரத்தில் நிறைய மாம்பழம் கிடக்கல. நம்ம போகும்போது அவ்வளோத்தையும் வியான்ட பறிச்சு போட்டுட்டு போயிருந்தோன்னே. மாம்பழமா மாங்காயா? காயும் கிடக்கு, பழமும் கிடக்கு, எல்லாம் கிடக்கு, நிறைய கிடக்கல. வியானுக்கு மேலே யாருன்னா அவ்வளோத்தையும் அத்து போட்டு போயிடலாம். அதான் ஏறுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கு தான் உன்னையும் கூப்பிட்டோம். அப்படியா? அப்ப நான் வரேன். எப்படி நான் ரிட்டர்ன் வேன்ல தான் வரணும்னு பார்த்தேன். கார்ல செம்ம போர். எங்க அப்பா உங்க அப்பா அப்புறம் இந்த செல்வண்ண எல்லாம் அப்படியே அமைதியா இருக்காங்க. பாட்டு போட்டு கொஞ்சம் ஆடுவாங்க, நம்மளும் ஆடலாம், ஜாலியா இருக்கும்னு பார்த்தா எல்லாம் அமைதியா கிடக்குதுவே. அந்த ரெண்டு வாண்டு தான் கொஞ்சம் கைய கால அப்படி ஆசைச்சுச்சுவே. அதனால அதுகளை பார்த்து பார்த்தா கொஞ்சம் டைமே போச்சு. இல்லைன்னா எனக்குலாம் செம்ம போரா இருந்துச்சு. வண்டி ஓவர்டேக் பண்ணி போய் அங்கே நிப்பாட்டி அந்த வண்டியில வேன்ல ஏற்றி விட்டுங்கன்னு கேட்டுடலாமான்னு இருந்தது. அந்த அளவுக்கு வெறுப்பா இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? நாங்களும் நல்லா ஜாலியா ஆடிட்டு வந்தோமே. அதுக்கு தான் நானும் உங்க கூட வேன்ல வந்திருக்கலாம்னு அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். தெரியல, போகும்போது எல்லாரும் வேன்ல போயிருவோன்னே. நீ அதுக்கு முன்னாடி வேன்ல ஏறதுக்கு முன்னாடி அங்கே கோயிலுக்கு போயிட்டு நம்ம எல்லாம் கோயிலில் இருக்கும்போது நீ மட்டுமாவது உங்களுக்கு நான் வேன் இருக்கிறத காட்டி தரேன். அங்கே போய் அவ்வளோத்தையும் பறிச்சு போட்டுரு. இப்போ அவன் மட்டும் எப்படி தனியாக போய் பறித்து போடுவான்? அவனுக்கு இடத்த காட்டி கொடுக்கணும். வேற அவன் ஒத்தையில எப்படி எல்லாம் பண்ண முடியும்? நம்மளும் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் தானே முடியும். சரி, எல்லாம் சாமி கும்பிட்டு கோயிலில் வெயிட் பண்ணுவாங்கல்ல, அப்போ நம்ம வேனில் ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஓடி போய் வேனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அத்து போட்டு வச்சுட்டு வந்துடுவோம். ஆமாம், இது கூட நல்ல ஐடியா தான். தனியாக தான் விட மாட்டாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவோம். வேனில் என்னத்தை விட்டுட்டு வந்ததா சொல்லணும்? ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டியா சந்தியான்னு சொல்ல வேண்டியது தான். இப்போ சும்மா என்னையே கோத்து விடாதீங்க. இப்போ நான் ஃபோனே எடுத்துகிட்டு வரல இன்னைக்கு. நேற்று நடந்த பிரச்சனையில் இனிமேல் ஃபோனே கையில் தொடப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் நம்ம கோயிலுக்கு தானே போகிறோம், வீட்டில் ஃபோனை போட்டு போயிடுவோம். எதுனாலும் வந்து பார்த்துக்கிடலான்னு நான் வீட்டிலே போட்டு வந்துட்டேன். அதனால் எங்கிட்டலாம் ஃபோன் கிடையாது. சும்மா என் மேலே பழியப்படாதீங்க சொல்லிட்டேன். சரி விட்டு, என் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிடுறேன். அப்படி வேணா சொல்லிக்கிடுங்கப்பா. ஏகப்பட்ட மாம்பழம் கிடக்கல சதீஷ். பக்கத்தில் இன்னொரு வீட்டில் பலா மரத்தில் நிறைய பலாக்காயும் இருக்குது. முடிஞ்சால் அதையும் அத்து போட்டுருவோன்னே. அப்ப இன்னைக்கு நமக்கு வியாட்டதான்னு சொல்லு. ஆமல சதீஷு, நீ மட்டும் பார்த்துருக்கணும் அந்த மரத்தை. அப்பயே நீ மரத்தில் ஏறி அவ்வளோத்தையும் அத்து போட்டுருந்துருப்ப. வேற எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு தான் நாங்களும் ஓடி வந்துட்டோம். இல்லாட்டினா நாங்களே ஆளுக்கு 2வது பறிச்சிருப்போம். கல்லை கொண்டு எரிஞ்சாவது. கல்ல கொண்டு எரிஞ்சு யாரும் மண்டையை உடைச்சிடாதீங்க. அப்புறமா குத்திக்கு கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருவாங்க. பார்த்து கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம வேன் மேலே ஏறி பறிப்போம். சரி. நல்லா சாப்பியதுக்கு ஒரு இடம், துணி மாத்தியதுக்கு ஒரு இடம்னு நல்லா அழகா கட்டி விட்டுருக்கு பத்தியா? ஆமாக்கா, நானும் அதான் நினைச்சேன். இன்னும் கட்டி முடியலன்னு நினைச்சேன். பாதி இடம் தான் கட்டி இருக்கு. மீதி மறைவை யாரு மறைப்பா? ஆம்பளை ஆளுகளுக்கு கட்டி விட்ட இடமா இருக்கும். அதனால இடுப்பு வரைக்கும் மறைச்சா போதும்னு அப்படி கட்டி விட்டுருப்பானுவ. அவ்வளவும் பாரு, குளிச்சுட்டு இந்த காவி வெட்டியும் ஒரு துண்டும் தலையில தானே கட்டுதுவே. மேலே தோலுக்கு தான் ஒன்றும் போடுறது இல்லையே. மேலே சட்டை தான் போடக்கூடாதுல்ல. அதனால ஆம்பளை ஆளுக்கு கட்டி விட்டதா இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் சரசு. அடாடா, அவ்வளவா வில்லேஜ் விஞ்ஞானிங்களா இருக்குதுங்களே. ஆனா ஒண்ணுல பெரிய பொண்ணு, எனக்கு இந்த இடம் நல்லா பிடிச்சிருக்குதுல. எனக்கும் தான் லட்சு. வீட்டில் என்ன சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், வேலை செய்யணும், இங்கே அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கேன். கோயில் வாசல்லே உட்கார்ந்துட்டா போதும், கொஞ்சம் கலெக்ஷன் கிடைக்கும். சாப்பாடு வாசியில் போடுவாங்க, சாப்பிட்டுக்கிடலாம். அப்படியே சுற்றி சுற்றி வரலாம். நல்லா இருக்கும் போல இருக்குடே.
இப்பயும் நீ ஊருக்குள்ளே அதானே பண்ணிக்கிட்டு இருக்க. என்னமோ புதுசாக இனிமே தான் பிச்சை எடுக்க போகிற மாதிரி வீடு வீடாக பறக்குதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இனிமே அவ்வளவுதானங்க, கோயிலுக்கு போக வேண்டியது தானே. ஆமா பத்திராளி, எல்லாரையும் கூப்பிட்டு போ. எல்லாம் லட்சுமி சரசு பெரிய பொண்ணு என் பிள்ளைகள் எல்லாம் வாங்க. என்ன இனிமே கோயிலுக்கு போல எல்லாரும் வாங்க. மொட்டை அடிச்சு குளிச்சாச்சு. ஆமா எல்லாரும் வாங்க கோயிலுக்கு போவோம். வரேன்க்கா. எல்லாம் ஓடியாங்க கோயிலுக்கு போகணுமா. ஐயா நீ ஓடிவா ஐயா, உலகளந்த நாயகனே ஓடிவா ஐயா, ஆடிவா ஐயா நட. ஐயா என் குடும்பத்தை காப்பாத்தியா. அட எவன்டா அது இந்த நேரத்துல போன் அடிக்குது. நைஸா போயிருவோம், இல்லாட்டி நம்ம திட்டி போடுவா. இந்த பையன் உள்ள இப்ப எங்க தனியா போகுது. இந்த போனை ஒண்ணு வச்சுக்கிட்டு இவ்வளவு பண்ணி அட்டகாசம் தாங்க முடியல. இந்த வாரேன் போனை அப்படிங்கும் போது அடுப்புக்குள்ள போட்டு எரிச்சாதான் சரி வரும். சாமியை கும்பிட்டுக்கிட்டோம், அதுக்கப்புறம் இங்க இருந்து போகும்போது கடலுக்குள்ள பிடிங்கினாலும் அந்த போனதுக்கு எரிஞ்சிட்டு போறேன்னா இல்லையான்னு வருது. வாங்க உள்ள போய் 2-3 சுத்தி சுத்தி கும்பிட்டுட்டு வந்துருவோம். ஆமா எல்லாரும் வாங்க. அட எருமை எதுக்கு இப்ப போன் பண்ண. அட என்ன நீ போன் எடுத்ததும் என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு கேப்பன்னு பார்த்தா எதுக்கு போன் பண்ணேன்னு கேட்க. ஏன் வாயாடி நான் உனக்கு போன் பண்ண கூடாதா? அட அதுக்குள்ள எருமை நான் இங்க கோயில்ல இருக்கேன், அதான் அப்படி கேட்டேன். என்னது கோயில்ல இருக்கியா? இப்ப மதியமா? ஒண்ணு காலையில பூஜை பண்ணுவாங்க, இல்லன்னா ஈவினிங் பூஜை பண்ணுவாங்க. மதியம் எந்த கோயில்ல பூஜை பண்றாங்க? அட நான் வந்திருக்கதே சாமி தோப்பு ஐயா கோயிலுக்கு. சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன், அந்த நேரத்துல போன் வந்ததான் திப்பு திப்புன்னு வெளியே ஓடி வந்து போன் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் சத்தம் போட்டேன். சரி கொஞ்சம் கழிச்சு பேசட்டுமா? இப்போ சாமி கும்பிடாம போன் பேசிக்கிட்டு இருக்கதா பார்த்தா எங்க அம்மா தோலை உரிச்சு விடுவா. ஏய் ஒரு நிமிஷம், அங்க எதுக்கு போனீங்க? அங்க எதுக்கு போனீங்கன்னா சாமி கும்பிடதான். அது எனக்கு தெரியுது. யாரெல்லாம் போனீங்க, எப்படி போனீங்க என்னன்னு கேட்கேன். திடீர் பிளானா இல்ல முன்னாடியே பிளான் பண்ணி போனீங்களா? ஏதாவது பிளான் இருந்தா எங்களுக்கும் சொல்லிருக்கலாம்ல, நாங்களும் வந்திருப்போம்ல. அதுக்கு தான் கேட்கேன். அதுவா, அது எங்க ஊர்ல ஒருத்தவங்க பையனுக்கு மொட்டை போட்டாங்க, அதுக்காண்டி வேன்ல கூட்டு வந்தாங்க எல்லாரையும். அதனால எல்லாம் ஃபேமிலியா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் வந்திருக்கோம். அதுல எங்க ஒன்னைய கூட்டு வர்றது. அப்படியா? சரி சரி, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கன்னியாகுமரி எல்லாம் பக்கம் தானே, அப்படியே போயிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவீங்க அப்படிதானே? என்ன பண்றாவளோ தெரியல. மொட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்களா இருக்கும். வேற என்ன பிளான் என்னன்னு தெரியல. இதுக்குதான் என்னையும் கூட்டு போயிருக்கணுங்கிறது. நான் வந்திருந்தா கூட்டு போயிருப்போம்ல உன்னைய. ரொம்ப தான். எங்க அம்மா இப்ப வந்தானா செருப்பாலே அடிப்பா. ஒழுங்கு மரியாதையா போன வை, நான் போய் சாமி கும்பிட போறேன். வைக்கிறேன், பாய் பாய் பாய். இங்க இருக்க பிரச்சனை தெரியாம இவன் வேற சும்மா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா பார்த்தனா கடுப்பாயிருவான். சரி நம்மளும் போய் சாமி கும்பிட போயிருவோம். எப்ப சோனி அம்மா கூப்பிடுறா வருவியா? அதுக்குள்ள உன்னை அனுப்பிட்டாளாக்கும். ஆமா. யார் போன்ல? சஞ்சய் தான் ஃபோன் பண்ணான். ஒருவேளை சரண் என் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருப்பானோ? ஃபோன் வரலன்னா தான் சோனிக்கு சஞ்சய் மூலமா ஃபோன் பண்ணியிருப்பானா இருக்குமோ? என்ன நீ வாட்ட கேட்டு பார்ப்போம்மா. என்னவே யோசிச்சுட்டு இருக்கா? வா போவோம். போவோம் போவோம். அம்மா சஞ்சய் எதுக்கு ஃபோன் பண்ணா? அவன் சும்மா ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணான். நான் அப்புறம் பேசுகிறேன், இங்கே கோயிலுக்கு வந்திருக்கேன் வைக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். என்னத்துக்கு ஃபோன் பண்ணான்னு தெரில. சரி வா நம்ம உள்ள போவோம். கோயிலுக்கு வந்ததும் சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கு பத்துக்க. ஆமாம் அந்த கோயிலும் நல்ல அமைதியாக தானே இருக்கு. நல்லா இருக்கு பத்துக்க இடம். ஆமாம் வாங்க அப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம். எல்லாரும் நாங்களும் உட்கார்ந்துருக்கவளவா நம்மளும் போவோம். ஆமாம் வாங்க எல்லாம் சீக்கிரம் ஓடியாங்க, காலி சுடுது. ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்துருவோம் கோயில. ஆமாம் எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுது? ஆமா அடுத்து சீக்கிரம் கிளம்புங்கன்னு பத்துவாவில்ல. அதான் அதுக்கு முன்னாடி கோயிலை சுற்றி பார்க்கலான்னு போறாவோ போல இருக்கு. வா நம்மளும் அவைய பின்னாடி வேகமா போவோம். ஏலா அவசரப்படக்கூடாது. கோயிலுக்கு வந்தா பொறுமையா எல்லா இடமும் இருந்து வாங்கி சுத்தி பார்த்துட்டு வரணும். அரக்க பறக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது அது என்ன பழக்கங்க? எல்லாம் இனிமேல் சாப்பாடு செய்யணும்ல. ஏதாவது ஒரு இடம் பார்த்து அங்கே போய் சாப்பாடு செய்வாவெலாம் இருக்கும். அதுக்கு தான் வேகமாக போறாவன்னு நினைக்கேன். வாழை குந்தாணி இதுக்கிறதாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாம்மா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கோயிலுக்கு தான் நயன்தாரா விக்னேஷ் சிவன்லாம் மூக்குத்தி அம்மன் படம் எடுக்கும்போது இங்க வந்து சாமி கும்பிட்டுருக்காங்களா. அதுவும் அந்த மூக்குத்தி அம்மன் படம் எடுக்கிறதுக்காண்டி நயன்தாரா விரதெல்லாம் இருக்கிறதுக்காண்டி இங்க வந்தாங்களா. எப்ப இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இவன் ஏதாவது நம்ம கிட்ட பியாய் கதை சொல்லிக்கிட்டு இருப்பான். எப்ப சோடா புட்டி நான் சொல்றது உண்மைதான். நீ வேணா யூடியூப்ல போட்டு செக் பண்ணு, நான் நியூஸ்ல பார்த்தேன். சரி வந்துட்டு போட்டு அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்ணணுங்க? இல்லதா சொன்னேன். பாவம் சரிசு மூஞ்சே மாறிட்டு ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா அதையும் பூ மாதிரி வாயடைக்க வச்சுட்டா. இப்ப நீயே சொல்லுவ, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதையும் எப்பயோ வந்துட்டு போனாவ அந்த பாடமே எடுத்து முடிச்சு எவ்வளவு வருஷம் ஆயிட்டு. நம்ம இப்பதான் வந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஏன் நிக்கவ நம்ம பாக்குறதுக்கு இப்போ சரியானக்கு இருக்கு. எதை சொல்லணும் எதை சொல்ல கூடாதுன்னு ஒரு விவஸ்தையே இருக்காது. இப்படி சொல்லி சொல்லியே மட்டன் தட்டியே நம்மள டம்மி பீஸ் ஆக்கிடுவாவா அம்மா. அப்படிதான் பண்ணுவேன். நீ மட்டும் வீட்டுல என்ன எப்படி பண்ணல?
எத்தனை தடவை நீ நோஸ் கட் பண்ணி விடுவா? வீட்ல வச்சு நீ பேச விடுதியா உங்க அம்மா கிட்ட? உங்க அம்மையை நீ மினுக்குவியல்ல? சரி சரி அதெல்லாம் விடுங்க. அம்மா வேன் எங்க இருக்கு? எங்கேயும் மாம்பழம் கிடக்கு, நீ எல்லாம் வாங்க அதை பறிக்க போ. ஐயா ஆமா, அதுக்குள்ள அதை மறந்துட்டோம் பத்தியா? வாங்க நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி எங்க அம்மாட்ட பர்மிஷன் வாங்கணுமே. வேனுக்கு போறதுக்கு ஏதாவது ரீசன் சொல்ல. இந்த அங்கதான் உங்க அப்பா நிக்காவே, சொல்லிட்டு ஓடியா நம்ம போவோம். சரி அப்ப இரு, நான் தான் சொல்லிட்டு வரேன். இப்ப கொஞ்சம் இருங்க, இந்த வந்துடுறேன். சீக்கிரம் எல்லாரும் போறோம்னு சொல்லு. அப்பதான் யாராவது கேட்டானா எல்லா பிள்ளைகளும் வேனுக்கு போயிருக்குன்னு சொல்லுவாவ. வேற நம்மளை கடன் தேடி வேற சத்தம் போட போறாங்க. சரி சரி.